நான் ஸ்கேம் பண்றேன், நான் ஸ்கேன் பண்றேன்னு எல்லாருமே சொல்றீங்க ஃபேமிலிஸ். ஆனா நான் உண்மையிலேயே ஸ்கேம் பண்றேன். ஃபேமிலிஸு நீங்கள் என்ன ஃபேமிலிஸு எனக்கும் கொஞ்சம் பணம் போட்டு என்னையும் கொஞ்சம் தேமத்தாக்கி விடுங்க ஃபேமிலிஸு. அவனை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த குட்டிக்கு கேமராமேன் கடை நடுவுல இருந்து தென்காசிக்கு போயிட்டு இருக்கும் போது வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், லைக் பண்ணியிருந்து தொடர்ந்து நம்ம போதே இருந்துங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா நம்ம இப்ப ரீசெண்டா ஒரு கார் எடுக்க போறோம்னு சொல்லியிருந்தோம் ஃபேமிலிஸ். அந்த வீடியோவுக்கு எல்லாரும் பொறாமப்பட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமிலிஸ். ஒரு பொடி பையன் அவன் சைஸுக்கும் அவன் இருக்கிற இதுக்கும் எவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்கான் தெரியுமா? ஏன் நாம மட்டும்தான் கேம் ப்ரொமோஷன் போட்டுட்டு இருக்கேன்னா இங்க இருக்க எந்த யூடியூபருமே கேம் ப்ரொமோஷன் போடவே இல்லையோ. அதாவது இந்த ட்ரேடிங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெரியவங்க பார்ப்பாங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க பார்ப்பாங்க, பார்த்து ப்ராஃபிட் பார்ப்பாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இடைப்பட்ட டயத்தில் இந்த வடக்கன்ஸ் குரூப் நிறைய பேர் வந்து ட்ரேடிங் பண்ணி தர 2000 ரூபா கொடுங்க உங்களுக்கு 4000 ரூபா வரும், 4000 ரூபா கொடுத்தீங்கன்னா 8000 ரூபா வரும் அப்படிங்கிற ஸ்கேம் வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? ஆனா உண்மையிலே எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஃபேமிலிஸ். அதுக்கு ஏன்ட்ட என்ன சொன்ன? ஃபேமிலிஸ் நம்ம பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கார் வாங்க குறைக்க. இதுல எதுல உண்மை? இந்த பையன் பேர் வந்து கொடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர், அது முழுசா சொல்ல வேண்டாம். என்ன இருந்தாலும் ஒரு மைனர், ஓகேவா? அதனால முழுசா சொல்ல வேண்டாம். அந்த பையன் இப்போ என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிடுங்க ஃபேமிலிஸ். ஃபேமிலிஸ்ன்னு சொல்லி நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு போட்டிருந்தோம் ஃபேமிலிஸ். அதுல ஒரு 10-20 பேருக்கு மணி லாஸ் ஆயிடுச்சு ஃபேமிலிஸ். ஏகப்பட்ட வேற ஏமாத்திருக்கான். இதுல இந்த பையன் மட்டும் இல்லைங்க, இந்த பையனோட அண்ணன், அப்புறம் வந்து அவனோட ஃப்ரெண்டு, இவங்க வந்து எல்லாருமே இதுல உடந்தையா இருந்திருக்காங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து 2-3 விதமான ஸ்கேம்ஸை வந்து பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ட்ரேடிங் ஸ்கேம். இந்த சின்ன பையன் இந்த வயசுல இவ்வளவு தூரம் வளர்ந்து வரான்னு பொறாமையில எல்லாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20,000 ரூபாய் சம்பாதிச்சாங்க. 2,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். 1000 ரூபாய் சரி 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 10,000 ரூபாய் கிடைக்கும். 2,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 20,000 ரூபாய் கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து நீங்க வந்து பரவாயில்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர்த்து காசு வாங்கியிருக்காங்க. ஒரு 940 பேர் 950 பேருக்கு மேல காசு வாங்கியிருக்கதா வந்து இப்போ வரைக்கும் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த பசங்க எவ்வளோ டேலண்டா இதை பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்டதுல 1-2 பேர் வெளியில வந்து சொன்னதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 900 பேர் வந்து அதுக்கு அடுத்தடுத்து ஆமா என்னையும் ஏமாத்திருக்கான்னு சொல்றாங்க. இந்த ஸ்கேம் தான் அப்படின்னு பார்த்தா இதுக்கு அடுத்து இந்த இன்ஸ்டாகிராம்லேயே வந்து இவன் ரொம்ப ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கிறதுனால இன்ஸ்டாகிராம்ல செலிபிரிட்டிஸ் சர்க்கிளில் இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் சின்ன பையங்கிறதுனால இவன் மேலே கொஞ்சம் பாசமா என்ன தம்பி எப்படி இருக்க என்ன ஏதுன்னு பேசிட்டு இந்த மாதிரி இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்கள வச்சு ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. இவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில செலிபிரிட்டிட்ட மணி கேட்டிருந்தேன் ஃபேமிலிஸ். அவங்களும் போட்டு விட்டாங்க ஃபேமிலிஸ். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து ஒரு 6,000 ரூபாய் போட்டு விடுங்க, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை எனக்கு ஒரு 2,000 ரூபாய் போட்டு விடுங்கன்னு இப்படி எல்லாத்தையும் காசு வாங்கியிருக்கான். காசு வாங்கி அந்த காசை திரும்ப கொடுக்கவே இல்லை, நான் திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப கொடுக்கவே இல்லை. 2வது என் கேமராமேனுக்கு வந்து அடிபட்டுருச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, ஒரு 2,000 ரூபாய் போட்டு விடுங்க. இந்த மாதிரி அது கொஞ்சம் பேர்த்த காசு வாங்கியிருக்கான். இப்படியே நிறைய பேர்த்த காசு வாங்கி தலைவர் தார் கார் வாங்கிட்டாங்க. தார் ஏகப்பட்ட பேரோட வந்து கனவு கார்னே சொல்லலாம். அந்த கார் வந்து இந்த பையனுக்கு எப்படி ஒரு 10-12 வயசு இருக்குமான்னு தெரில. அந்த வயசுலேயே வந்து தார் கார் வாங்கிட்டு அவங்க அப்பாவுக்கு பைக் வாங்கி கொடுத்துட்டான். எப்படா ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷனில் இவ்வளோ காசு வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, ப்ரொமோஷனில் வந்த காசு என்ன, தலைவர் ஸ்கேம் பண்ணி சம்பாதிச்சிட்டு இருந்திருக்காரு. அவர் சைஸ் என்ன, அவர் வயசு என்ன, அவர் பார்த்துருக்க வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னத்த சொல்லனே தெரில. இதில் ஏமாந்த முகப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சின்ன பையன்கிட்ட போய் நம்ம இப்படி கொடுக்குறமே, உண்மையிலேயே இவன் வந்து ட்ரேடிங் பண்ணி நம்ம காசை கொடுப்பானா, இல்லை இவன் பின்னாடி யார் இருக்கா, தம்பி நீ எதில் பண்ணுற என்ன ஏதுன்னு ஏதாவது டீட்டெயில் கேட்கணும்ல. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு ஒரு சின்ன பையன் சொன்னான்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பணத்தை போடலாமா? பணத்தை போட்டிங்கன்னா அந்த பணம் திரும்ப வரும்னாது உங்களுக்கு தெரியுமா? ஏன்டா இப்படி ஏமாந்ததுங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே நண்பா, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நமக்கும் வந்திருக்கு, ஓகேவா? இந்த ஒரு ஒரு சில கம்பெனிகள் பெட்டு சொல்லிட்டு 1 சொல்லிட்டு ஒரு கம்பெனி உண்டு. அது போக பார்த்தீங்கன்னா நிறைய ரம்மி சர்க்கிள்ஸ் கம்பெனிஸ், இந்த மாதிரி ரம்மி கம்பெனிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து நம்மளையும் வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே. ஏன்னா சின்ன சின்ன யூடியூபர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அப்ரோச் பண்ணிட்டு உங்களுக்கு வாரத்துக்கு 2,000 ரூபாய் தரனாலே அது வந்து பெரிய காசு. வாரத்துக்கு 2,000 ரூபாய்னா ஒரு மாதத்துக்கு 8,000 ரூபாய் போக கிடைக்கும். இதுவே வந்து ஒரு பெரிய காசு.
சின்ன சின்ன யூடியூபர்ஸ், அதாவது என்னைய மாதிரி. நான் வந்து வெறும் 5K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன், சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோஸும் வந்து வியூஸ் போகாது. மாசம் எனக்கு நெறைய காசும் வரப்போறது கிடையாது. ஒரு சில மாசம் வரும், ஒரு சில மாசம் வராது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும்போது, இந்த மாரி விஷயங்கள் வந்து ஹெல்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு தவறான வழிக்கு போக்கூடாது. ஓகேவா? எனக்கு இதை முன்னாடியே ஒரு 3 டைம் வந்திருக்கு. இந்த அந்த பெட்டிங் கம்பெனியும், ரம்மி சர்க்கும் நெறைய வாட்டி கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஜென்யூனா ஏதாவது இந்த ஹேர் ஆயிலு, இந்த கிரீமு இந்த மாரி ஏதாவது அட்வர்டைஸ்மென்ட்னா சொல்லுங்க ப்ரோ. இந்த மாரி அட்வர்டைஸ்மென்ட்லாம் நாங்க பண்றதில்ல. பெட்டிங்கு, இல்ல கேம்பிளிங் இந்த மாரி அட்வர்டைஸ்மென்ட்க்கு வந்து வராதீங்க. தலையில தேய்க்கிற எண்ணெய்னா என்னவா இருந்தாலும் போதுன்னு விட்டுறலாம். ஓகேவா? இல்ல அந்த புரோட்டீன் பவுடர் இந்த மாரி இருக்க அட்வர்டைஸ்மென்ட்லாம் பிரச்சனை இல்லங்க. அதெல்லாம் வந்து வந்து யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போறது கிடையாது. ஓகேவா? அதுபோக மக்களுக்கு தேவையான விஷயமும் அது. ஹேர் ஆயில்ல நெறைய பேர் வாங்குறாங்க. ஹேர் ஆயில் தேவையான விஷயம் தான். இந்த ஒரு புரோட்டீன் பவுடர்ஸ் இந்த மாரி விஷயங்கள் தேவையான விஷயங்கள் தான். அதுபோக இந்த ஃபேஸ் கிரீமு, சன்ஸ்கிரீமு இந்த மாரி விஷயங்கள்லாம் தேவையான விஷயங்கள் தான். அதுலலாம் நம்ம குறைய சொல்ல முடியாது. ஒரு சன்ஸ்கிரீனோட விலை வெளியில வாங்குனாலும் ரூ. 400 தான். இவங்க விக்கிறது ரூ. 400 தான். ஸோ சேம் தான். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி ப்ரமோஷன் பண்றது வந்து தப்பு கிடையாதுங்க. ஓகேவா? ஆனா அத விட்டுட்டு, நான் பெட்டிங் ஆப்பு இது நான் அடுத்தவன ஏமாத்த போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே, நான் போய் அத ப்ரமோஷன் பண்றேன்னா, அது வந்து தப்பு. ஓகேவா? என்னைய இதுக்கு முன்னாடி 3 வாட்டி கான்டாக்ட் பண்ணிட்டாங்க. நாங்க இத பண்ண மாட்டோம். எங்களுக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ட்ட Instagram அக்கவுண்ட் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 147 127 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த ஃபாலோவர்ஸ் இருக்கிற அக்கவுண்ட்ல எனக்கு இது வந்து 3 டைம் வந்திருக்கு. YouTubeல வந்து என்னை கான்டாக்ட் பண்ணல. ஏன்னா YouTubeல வந்து நான் ப்ரமோஷனுக்குன்னு சொல்லிட்டு நம்பர் எதுவுமே குடுக்கல இதுவரைக்கு. அந்த பிராண்ட் கொலாபரேஷன் இந்த மாரி விஷயங்கள் மட்டும் குடுத்து வச்சிருக்கேன். ஆனா அதுவுமே வந்து நல்லதா வந்தா தான் பண்ணணும்னு வச்சுக்கிட்டு இந்த பெட்டிங்க்கு பண்ண மாட்டேன். ஓகேவா? அதான் இதன் மூலமா தெரிவிச்சுக் கொள்கிறேன். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.